அப்ப எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா நீ மட்டும் 7 உள்ள பெத்துட்டு எங்க ஆத்தாவை டேஞ்சர் படுத்தினேன், எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வைன்னு சொன்னேன். அப்ப எங்க அப்பா சொன்னார், திரிஷா திரிஷான்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா அப்படி சொன்னாரு. நான் திரிஷாவை பார்த்தே கிடையாது. நீங்க பாத்தீங்களா? திரிஷாலின்னா நயன்தாரா. அப்படியா? திரிஷாவை கூப்பிடுவோமா? திரிஷா கண்ணே திரிஷா. நீங்க எல்லாரும் பாத்தீங்களா திரிஷாவை? கண்ணே திரிஷா. ஏன் சிரிக்கிறீங்க? எதுவும் பிரச்சனையா? ஏன் சிரிக்கிறீங்க? கண்ணே திரிஷா எப்போ வருவாய்? என்ன என்னதான் என்ன எங்க வாக்க? அத்தி அத்தி கொல்லாம கொண்டே விட்டானடா, ஏமாத்திட்டானே அப்பேன் திரிஷா. எதுக்கு மச்சான் என்னை பார்த்தோன்னே நீ மயங்குற? மயங்கல முண்டை, எனக்கு வலுப்பு வந்துருச்சு. நீ திரிஷாவாக்கு என்ன முகர இருதல முனி மாதிரியே இருக்கு. எனக்கு பொம்பளாஜியை விட்டு போச்சு, டைவர்ஸ். ஆளுக இருந்தா கல்யாணம் வேணாம், நான் கைமுண்டாட்டி முண்டியா கூட இருந்துக்கிறேன். வேணாம், பொய் சொல்லாத, பொய் சொல். எல்லாரும் பார்த்தா பழிகடா வைக்கிறாத. பொம்பளைய பார்த்து ஆம்பளை தொட்டு கும்பிடலாமா? நம்ம குளத்துக்கு ஆகுமா? எந்த பொம்பளையாவது இதுல ஊக்குத்திட்டு வந்தால ஏண்டி எத்து புல்லு முண்டை. கண்ணே திரிஷா போ, நீ என் கூட பேச, நீ போ. ஆமா, ஆளுக இருக்கும்போது நீ எப்ப பார்த்தாலும் என்னை எரிஞ்சுதான் பேசுற. ஆளுக இல்லாம போது கண்ணே நவமணியே தங்கமே அப்படி தாங்குற. நல்லா தொங்குறேன். நான் குத்துலுக்குள்ள இருக்கும் போதே முத குச்சியை விட்டு ஆட்டுனதே நீ தானே மச்சான். அது தண்ணியை போட்டு ஆட்டி இருப்பேன். நாளைக்கு வேணா உளுந்து ஆட்டி வைக்கிறேன், தோசை சுட்டு சாப்பிடுறேன். என் கூட பேசாத கண்ணே. ஓ, அசதிக்கு இல்லாட்டாலும் வசதிக்கு வச்சுக்கிறேன். தொடாத என்னைய. ஏன் அரும்பாறையா புறப்படுதா? உன்னை எனக்கு வர பிடிக்கல. பிடிக்கல என்ன லேசா மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சு விடு. இப்படியெல்லாம் பேசலாமா? நான் உன்னையவே நம்பி இருக்கல. 300 சம்பளத்துக்கு எத்தனை வேஷம் போடுவேன். விளக்கா முண்டியா வந்த இப்ப வெள்ளை முண்டி. எனக்கு தெரியும். என்ன தெரியுது? ஜட்டி போடலைன்னா நீ என்னை வர சொல்லும் போதே நினைச்சேன், என்னை நீ அசிங்கப்படுத்துறதுக்கே வர சொல்றேன்னு நினைச்சேன். கண்ணே, எந்த பொம்பளைக்காவது நெஞ்சு முடி போட்டுருக்குமா மச்சான்? நெஞ்சு முடிய பத்தி கண்ணே இங்க வா, என்னை இறுக்கி கட்டி பிடித்துக்கொள். யார யார? என்னையே. உன்னைய நான் கட்டி பிடித்துக்கவா? உனக்கெல்லாம் அசிங்கமாவே தெரியாதா? அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளதே நான் உன்னை கட்டி பிடிச்சி தூக்கணும். இந்த இடத்துல நீ தான் மச்சான் என்னை கட்டி பிடிச்சி தூக்கணும். ஏன் நீ தொட விட மாட்டேயே? வெறிச்சு போறியே, கீகாட்டு கிடேறி போனது மாதிரி. ஆஹா ஆஹா, அதில் ஒரு சின்ன பொம்பளை கூட அப்படி செய்ய மாட்டாடா. தொடாத மச்சான். தொடவரில் முண்டை இங்கே தான் நிற்கிறேன், அரைஞ்சு ஊறேன். அப்புறம் ஒரு அறையா தொடவே இல்லை, ஓவர் ஆகிட்டீங்க. இன்னும் ஒரு 10-30 தருவேன். ஏண்டி ஏண்டி குச்சிக்காரி முண்டை. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா இருந்தா அவுத்து போட்டு முண்டமா நெல்லு. நீ சொல்லுமா நான் மாட்டேன்னுவேனா? கண்ணே அருகில் வருகிறேன். இன்னும் 3 நாளைக்கு நீ கிட்டத்திலே வர முடியாது. ஏன் பிசுனை வச்சு ஒட்டி விட்டிய? சரியான அவசாரி பேரா இருக்க நீ. இதெல்லாம் பேசாத மச்சான். சீ, கொடுத்த காதுக்கு தொட வர்றா முண்டை. ஏன் விலைக்கு போற? வயிற்றுல உன் பிள்ளை வளருதுல்ல. என்னது? அத்தி கலிசேரி வயக்காட்டு கொலை வச்சுட்டாலே. என்ன ஒண்ணு பிள்ளை வரந்த எப்படி இருக்கும்? வலிச்சு நக்குன மாதிரி இருக்கும். மாதிரியே இருக்கும் மச்சான். என்னைய மாதிரி வயிறை போடுங்க போடியங்கிட்டு. அப்படியே குண்டு குண்டு அப்படியே ராதாகிருஷ்ணன் போலயே இருக்கும். நீ எந்த குட்டி ராதாகிருஷ்ணன்? 4 மாசமா இருக்கிறேன் மச்சான். 4 மாசம் முழுகாம இருக்கேன். என்ன 4 மாசம் இருக்குன்னே? ஒட்டி போன சிப்பி பாறை குட்டி மாதிரி இருக்கு வயிறு. ஆனா பிளந்தாலும் எலி குட்டி மாதிரி தான் இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காத. உள்ளுக்கு இருக்கும் போதே உதைக்கிறான். அந்த கற்பம் இருந்தா தானடி. ஆம்பளை பயிலாத்தே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் மீச குத்துது? எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் பாரு. 300 ரூபாய்க்கு நல்ல பயிலா இருக்கேன். விசிட்டிங் கார்டு இருக்கா? அப்புறம் சொல்லி போடுவேன்.
ஆச்ச மாமாட்ட. நான் தாண்டி மாமா, அப்புறம் நான் சோமாவா? நீ என் புருஷன் இல்ல, மாமா அவங்க அப்பா இருக்காருல்ல, அவரு என்கிட்ட வந்தாரு. அடி மானங்கட்ட முண்டை, அவர் வந்தாரா? அவர் நல்லது கிட்டதெல்லாம் சொல்லி போனாரு மச்சான். என் மையனை காட்டு கூட்டு போற, சரி காட்டு கூட்டு போய் பொம்பளைய உள்பாவடை கட்டுவாங்க, அது நியாயம் தர்மம். நீ என்ன கைலிய மடக்கி ரெண்டா வச்சு கட்டி வச்சு? நான் போறேன், போ. வாடி சுத்தி ஊத்தி, ஏய் வா திரிசா. திரிசா அந்த பேரை கேட்டுச்சுன்னா ஆத்தா பிளேட்ல அங்கிருந்து வந்து இங்க 2 பேர்த்தையும் செருப்புட்டு அடிச்சு ரிட்டேன்னு போயிடும். என் பேரை கெடுக்கிறீங்களான்னு. ஏன் அந்த மனத்தில் கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி, யமாகவே தெம்மாங்க பாடல நீ வாடி. ஏ ரஞ்சிதமே வாடி, நந்த மனத்தில் கொஞ்சி விளையாட நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்க பாடல நீ வாட. சித்திர மாசம் விளையாட நீ வாடி, அடி செல்ல கிளியே போதுபடி நீ தாடி. ஓ 1000 கோடி நிலவுக புத்த முகம் மாறு. ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் முழிச்சேன், கண் விழிச்சேன், ராணி உன்னை கை விழிச்சேன். முக்காதண்ட அடிச்சே விடுவேன். ஏன் மச்சான் என்ன இப்படி போட்டு முத்தமெல்லாம் கொடுக்குற? அந்த கொடுக்க சொல்றாங்க. இந்த பொம்பளைகளுக்கு பூரா போறாம இப்படி அளவு விட்ட பிள்ளைய கட்டிட்டு வந்துட்டானே கலிச்சேரிக்காரன். வளகாப்புக்கு வந்துருங்க. இங்க வா. ஏய் சீ. ஆனா நீ எச்சி புத்தியாத்தே. கருப்பு கரை சேல கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்ப எறும்பு கண்டா விட்டுடுமா, ஒன்னா கண்ணால பார்த்தா எமலம் கட்டுடுமா. கருப்பு கரை சேல கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்ப எறும்பு கண்டா விட்டுடுமா, ஒன்னா கண்ணால பார்த்தா எமல கட்டுடுமா. கண்ணே என் நவமணியே உனக்கு காணாமல் கண்ணோரங்குமா. 1000 பிச்சியும் பூ அரும்பரும்ப போத்தாலும் பாசமுள்ள பிச்சு எனக்கு மாறாது மாறாது. கண்ணே அரங்கம் தான் ஒரு ஐயா, யாராவது 10-5 பிச்சை விடுறங்கய்யா. ஐயா பழைய செருப்பு இருந்தா தூக்கி போடுங்களேன். நீ முத்தம் கொடுக்கும் போது என்னமோ கட்டிங் பிள்ளையோட காத்த கடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னைய மேல எவ்வளவு ஆசை. ஏன் பாட்டுல ஏண்டி அம்மா இப்ப தாமசம், முருகமல்ல காட்டுக்குள்ள பிறகடிக்கு வேலையில தூரத்தில